அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிச்சன் குவீன்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெள்ளை கொண்ட கடலை எடுத்து நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 5 விசில் விட்டுடலாம். நாம் இப்போ வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இது கூடயே 3 பெரிய தக்காளியும் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை நம்ம சட்னிக்கு எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நாம் வேக வச்சுருக்க கொண்டக்கல்லையும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நாம் வேக வச்ச கடலையிலேருந்து பாதி அளவு கடலையை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மத்து இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் டம்ளரோட அடிப்பாகம் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்னா மசாலா கொஞ்சம் திக் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கெட்டி சேரும். நம்மளோட வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதை நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ நாம் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை எந்த அளவுக்கு ஃபைனாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிருக்கேன். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நம்ம மசாலா சேர்த்துருக்கதெல்லாம் ஒன்றா கலந்து கொதிக்க விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். கொதித்து வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சுருக்க கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். நான் இந்த தண்ணியோடையே சேர்த்துட்டேன். இப்போ நாம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க கொண்டக்கடலையும் இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கெட்டி சேரும். அதுக்காக 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் கடலை வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்துக்கலாம். 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இந்த சென்னா கிரேவி அப்படியே ஹோட்டல்லேருந்து வாங்கின சுவையிலே இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கொதிக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சென்னா மசாலாவுக்கு லேசான புளிப்பு சுவைக்காக
மாங்காய் பொடி சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி மாங்காய் பொடிலாம் சேர்க்கலை. உங்களுக்கு புளிப்பு சுவை தேவைப்பட்டுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் பரிமாறிடலாம். கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். சைடில் சின்னதாக ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுக்கலாம். மேலேயும் கொஞ்சம் ஆனியன் ரிங்ஸ் அடுக்கிக்கங்க. பார்க்குறதுக்கே ஹோட்டல்லேருந்து வாங்கின மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி சப்பாத்தி கூட சாப்பிட அருமையான காம்பினேஷனாக இருக்கும். அதே போல் நாம் இதை ஒரு சாட் மாதிரி கூட மேலே கொஞ்சம் ஓம்பொடி மிக்சர் கொஞ்சம் ஆனியன் சாப் பண்ணி சேர்த்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். நாங்கள் பூரிக்கு தொட்டுக்கிறதுக்காக சென்னா மசாலா செஞ்சுருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.